வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். 9 மாதங்களாக ஹெஸ்போல்லாவுடன் எல்லை தாண்டிய மோதலுக்கு பின்னர் லெபனானில் முழுகளவிலான போருக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது. ராஜதந்திரத்திற்கான நேரம் முடிந்துவிட்டது என்று எச்சரிக்கிறது. ஹெஸ்போல்லா லெபனானின் உள்நாட்டு போரின் பின் மத்திய கிழக்கில் உருவாகி ஒரு வலுவான சக்தி. அரசு அல்லாத அமைப்புகளில் ஒன்றாக வளர்ந்த ஒரு ஆயுதம் ஏந்திய இயக்கம் மற்றும் அரசியல் கட்சி. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கடைசியாக லெபனானை ஆக்கிரமித்து 2006 முதல் ஹெஸ்போல்லா இஸ்ரேலுடன் ஒரு போருக்கான தருணத்திற்கு தயாராகி வருகிறது. ஹெஸ்போல்லா தனது முக்கிய புரவலரான ஈரானிடமிருந்து ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களின் பெரிய ஏற்றுமதிகளை பெற்றுள்ளது. சமீபத்தில் தனது சொந்த ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளது. ஹெஸ்போல்லா வான் பாதுகாப்பு திறன்களையும் வைத்திருக்கிறது. இந்த திறன் பெரும்பாலான இயக்கங்களுக்கு இல்லை. ஹெஸ்போல்லா குழுவின் ஆயுத களஞ்சியத்தில் வழிகாட்டப்பட்ட மற்றும் வழிகாட்டப்படாத ராக்கெட்கள், டேங்க் எதிர்ப்பு பீரங்கி, பாலிஸ்டிக் குரூஸ் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், அத்துடன் வெடிபொருட்கள் நிறைந்த ஆளற்ற விமானங்கள் ஆகியவை அடங்கும். இந்த ஆயுத கலவை ஒரு சிக்கலான பல முன்னணி மோதலை குறிக்கிறது. இவற்றில் சில கிரக ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் வெகு தூரம் சென்றடையக்கூடும். ஹெஸ்போல்லாவிடம் 1,30,000 முதல் 1,50,000 ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளன என்று ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். காசாவில் போருக்கு முன்பு அதன் கூட்டாளியான ஹமாஸ் வைத்திருந்ததை விட 4 மடங்கு அதிகம். லெபனானில் ஹெஸ்போல்லா தம்மிடம் 1,00,000க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் இருப்பதாக கூறுகிறது. அது உண்மையாக இருந்தால் ஹமாஸின் காசா போருக்கு முன்பு அவர்களது போர்ப்படையின் உயர்நிலை மதிப்பீடுகளை விட 2 மடங்கு அதிகம். ஹெஸ்போல்லாவின் பெரும்பாலான ஆயுதங்கள் குறைந்த தூரம் மற்றும் வழிகாட்டப்படாத ஆயுதங்கள் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவை அதிக எண்ணிக்கையில் ஏவப்பட்டால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அச்சுறுத்தும். இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்களிடம் அமெரிக்க தயாரிப்பு மற்றும் சொந்த தயாரிப்பு துல்லியமான ஆயுதங்கள் உள்ளன. தவிர போர் என்று தொடங்கினால் ஆயுதங்கள் குறைய அள்ளி கொடுக்க அமெரிக்கா உள்ளது. ஈரான் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களுடன் போருக்கு தயாராகுவதற்கு அமெரிக்கா நீண்ட காலமாகவே ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள இராணுவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஹெஸ்போல்லா தனது ஆயுத களஞ்சியத்தை இறுக்கமாக மூடி வைத்துள்ளது. அதன் திறன்களின் முழு அளவை பற்றி ஊகிக்க ஆயுத நிபுணர்களை விட்டுவிடுகிறது. பொதுவில் அறியப்பட்டவற்றில் பெரும்பாலானவை ஹெஸ்போல்லாவின் அறிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு உளவுத்துறைகளால் திரட்டப்பட்ட தகவல்களை மட்டுமே ஆதாரமாக கொண்டவை. ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா அக்டோபர் 8 முதல் வடக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதில் தமது ஆயுதங்களின் ஒரு பகுதியை மட்டுமே அவரது துருப்புக்கள் பயன்படுத்தியதாக கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு வெளியே சிரியாவில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் தளபதி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. அது பற்றி பரபரப்பு மீடியாவில் காணொலியொன்றை நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இப்போது அது பற்றி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் ஒரு முக்கிய தகவலை பார்க்கலாம். ஹெஸ்போல்லாவின் தளபதி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இஸ்ரேல் அனுப்பியுள்ள ஒரு தெளிவான சமிக்ஞை என்கிறார்கள். பெய்ரூட் டமாஸ்கஸ் நெடுஞ்சாலையில் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் ஜாசர் குரான்பிஷ் கொல்லப்பட்டதாக ஹெஸ்போல்லா அறிவித்தது. அந்த அறிவிப்பில் ஹெஸ்போல்லாவின் குரான்பிஷின் பங்கை விவரிக்கவில்லை. இருப்பினும் சிலர் அவரை ஆயுதங்களை கொண்டு செல்வதில் ஈடுபட்டிருந்த ஒரு தளபதி என்று விவரித்துள்ளனர். ஆனால் குரான்பிஷ் யார் என்பதை புரிந்து கொள்வது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வதற்கு முக்கியமாகும். ஹெஸ்போல்லாவுடனான அவரது வரலாறு சிரியாவில் ஆயுதங்களை ஏந்தியதற்கு அப்பால் நீண்டுள்ளது. ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மெய்காப்பாளர் பிரிவின் முன்னாள் தளபதியாக குரான்பிஷ் இருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் மெய்காப்பாளர் பிரிவின் தளபதி என்பது அந்த இயக்கத்தில் ஒரு அதிமுக்கியம் மற்றும் நம்பிக்கைக்குரிய பதவி. ஹசன் நஸ்ரல்லா அந்த பதவிக்கு வருவதற்கு முன் ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளராக இருந்தவர் அப்பாஸ் அல் முசாவி. 1992 ஒரு வாகன தொடரணியில் சென்று கொண்டிருந்த போது இஸ்ரேலிய விமானப்படையின் அபாச்சி ஹெலிகாப்டர் நடத்திய தாக்குதலில் அப்பாஸ் அல் முசாவி கொல்லப்பட்டார். அதன்பின் நஸ்ரல்லா ஹெஸ்போல்லாவை கைப்பற்றினார். நஸ்ரல்லா தான் பெரும்பாலும் ஹெஸ்போல்லாவை உருவாக்கினார். ஹெஸ்போல்லாவை ஒரு காலத்தில் அமெரிக்க ராஜாங்க துணை செயலாளராக இருந்த ரிச்சர்ட் ஆர்ம்டேஜ் தீவிரவாத இயக்கங்களின் A-டீம் என்று அழைத்தார். அந்த நிலைக்கு ஹெஸ்போல்லாவை கொண்டு சென்றவர் நஸ்ரல்லா தான். ஆனால் பல வருடங்களாக நஸ்ரல்லா தனது பெரும்பாலான நேரத்தை வெளிப்படுத்தாத இடத்தில் நிலத்தடி பதுங்கு குழியில் கழித்துள்ளார். நஸ்ரல்லா முசாவியின் தலைவிதியை சந்திக்க நேரிடும் என்று அஞ்சுகிறார்.
அவரது உரைகள் அனைத்தும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் தான். அவரை 24 மணி நேரமும் பாதுகாப்பது அவரது அதிநம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளர் பிரிவுதான். அந்த பிரிவின் தளபதியாக இருந்த குரான்பிஷை கொல்வதன் மூலம் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு நுட்பமான செய்தியை அனுப்புகிறது. இஸ்ரேலுக்குள் நடத்தும் தாக்குதல்களை அதிகரிப்பது ஹெஸ்புல்லாவுக்கு ஆபத்தானது. மேலும் அந்த அபாயங்கள் லெபனானில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்குவதை விட அதற்கு மேலேயும் செல்லலாம். அது நஸ்ரல்லா வரை கூட போகலாம் என்பதே நுட்பமான செய்தி. ஹெஸ்புல்லாவின் விவகாரங்கள் பற்றி ஆய்வு செய்யும் நிபுணரான பிலிப் ஸ்மித் கூறிய போது, நஸ்ரல்லாவின் மெய் பாதுகாவலர்கள் தான் அவருடன் நெருக்கமாக பணியாற்றியவர்கள். லெபனானிலும் வெளிநாட்டிலும் ஹெஸ்புல்லாவின் முக்கிய நகர்வுகள் அவர்களை அடிப்படையாக வைத்து இருந்ததாக குறிப்பிட்டார். நஸ்ரல்லாவின் நம்பிக்கை வட்டம் மிகவும் விசுவாசமானது, ஆனால் மிகச்சிறியது. அவர்களில் ஒருவராக குரான்பிஷ் இருந்தார். குரான்பிஷ் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நஸ்ரல்லாவை இஸ்ரேலுடனான மோதல் மேலும் அதிகரிக்காமல் தடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார் ஹெஸ்பொல்லா விவகாரங்கள் பற்றி ஆய்வு செய்யும் நிபுணரான பிலிப் ஸ்மித். தற்போது ஹெஸ்பொல்லா பல ஐரோப்பிய நாடுகளை விட அதிகமான ஆயுதங்களை வைத்திருக்கிறது. 1,50,000 மேற்பட்ட ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. மேலும் ஹெஸ்பொல்லா ஒரு உண்மையான உலகளாவிய தீவிரவாத இயக்கம். ஹெஸ்பொல்லா லெபனானில் உள்ளது என்ற போதிலும் இந்த அமைப்பு தென் அமெரிக்க நாடுகள் உட்பட பல நாடுகளில் செயலில் உள்ளது. ஆனால் ஒரு பெரிய அளவிலான யுத்தம் நிகழ்ந்தால் நஸ்ரல்லா லெபனானில் மிகவும் இக்கட்டான நிலைக்கு செல்வார். அது ஹெஸ்பொல்லாவின் உலகளாவிய செயற்பாட்டை தகர்த்துவிடும். ஹமாஸுக்காகவோ ஈரானுக்காகவோ அந்த ரிஸ்கை நஸ்ரல்லா எடுக்க விரும்புகிறாரா என்பது பார்ப்பதற்கும் இஸ்ரேல் குரான்பிஷை குறிவைத்திருக்கலாம். இஸ்ரேலின் வடக்கில் உள்ள நிலை வெளிப்படையாக நீடிக்க முடியாதது. இஸ்ரேலின் ராணுவம் லெபனான் மீது பெரும்பாலும் தெற்கில் போர் விமானங்கள், டேங்கர், ஹெர்ம்ஸ் ஆளற்ற விமானங்கள் மற்றும் வெள்ளை பொஸ்பரஸ் வெடிபொருட்களை பயன்படுத்தி கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. எல்லையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஹெஸ்பொல்லாவின் அறிக்கைகளின்படி தொகுத்துள்ள புள்ளி விவரங்களின்படி லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 94 பொதுமக்களும் 300க்கும் மேற்பட்ட ஹெஸ்பொல்லா துருப்புகளும் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல்கள் $1.5 பில்லியன் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் சுமார் 1700 கட்டடங்களை அழித்துள்ளதாகவும் லெபனான் அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. ஹெஸ்பொல்லாவின் தாக்குதலில் 20 ராணுவ துருப்புகள் மற்றும் 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடக்கு இஸ்ரேலில் நூற்றுக்கணக்கான வீடுகளை சேதப்படுத்தப்பட்டுள்ளன. 40,000 ஏக்கருக்கும் அதிகமான காடுகள் தீப்பற்றியுள்ளன. இவை எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் சற்று பெரிய ஒரு இலக்கு நடவடிக்கையை எடுக்க தயாராகலாம். அது இஸ்ரேலுக்கு ஒன்றும் புதிதல்ல என்பதையே கடந்த காலம் சொல்கிறது.